வணக்கம் ஜோதிட நண்பர்களே. துலாம் ராசியில் சூரியன் முதலான 9 கிரகங்கள் இருக்க என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். ஏற்கனவே மேஷம் முதலாக கன்னி வரை பல்வேறு கிரகங்கள் இருக்க என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசியில் சூரியன். தந்தையின் ஆதரவு கிடைக்காது. தந்தை வழி உறவுகளாலும் ஆதரவுகள் கிடைக்காது. அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்காது. அரசாங்கம் தருகின்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு காலதாமதங்கள் அதிகமாக ஏற்படலாம். இதுல சிம்ம ராசியும் கெட்டு போச்சுன்னா ரொம்ப மோசம். சரிங்களா? ஆட்சி அதிகாரத்தை நோக்கி உங்களுடைய பார்வை இருக்காது. நாம பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. சுயமரியாதை குறைவாக இருக்கும். சரிங்களா? தன்னம்பிக்கை குறையும். பிறரை சார்ந்தே வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? வாழும்போது தாயை நம்பி இருப்பது, சரிங்களா, தந்தையோட ஆதரவு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தாயை நம்பி இருப்பது, பிறகு திருமணமானவுடன் வாழ்க்கை துணையை நம்பி இருப்பது, கடைசி காலத்தில் பிள்ளைகளை நம்பி இருப்பது, இப்படி மற்றவங்களை சார்ந்தே வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சோசியல் மீடியாவில் கூட எதிர்மறையான வீடியோக்களை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க. சரிங்களா? தன்னம்பிக்கை குறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. இப்போ வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்நிலை அடைந்து தான் சாக வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணமே இருக்காது. சரிங்களா? அடுத்தது சந்திரன். மனதில் சமநிலை இருக்கும். மக்கள் தொடர்புகள் கவர்ச்சி. உங்களை பார்த்து அதிகமான பேர் மயங்குவாங்க. செல்வாக்கு அதிகமாக இருக்கும். காதல் உறவுகள் அந்த அளவு அழகாக இருக்கும். சரிங்களா? தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மன உறுதி சில டைம்ல குறைவாக இருக்கும். சரிங்களா? கலை, இசை, அழகு சார்ந்த துறைகளில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீங்க ஆசைப்படுவீங்க. மற்றவர்கள் மீது அதிகப்படியான அன்பும் வைத்திருப்பீர்கள். செவ்வாய் துலாமில் இருந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் கூட அடிக்கடி சண்டைகள் வரும். சண்டைகள் சமாதானம் ஆவது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சரிங்களா? சில கப்புள்ஸ் எல்லாம் எப்பவுமே காலையில சண்டை போடுவாங்க, இரவுல சமாதானம் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? அதிகமான நிலத்தை வாங்குவீங்க, பொருட்களை சம்பாதிப்பீங்க, அதனால பிரச்சனைகளையும் சம்பாதிப்பீங்க. வக்கீல், காவல்துறை, பாதுகாப்பு துறைகளில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டு துறைகளில் வெற்றி இருக்கும். சரிங்களா? ஸோ வியாபாரத்திற்கு ஓரளவுக்கு இது ஒரு நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். புதன் துலாமில் இருந்தால், செவ்வாய் துலாமில் இருப்பதை விட புதன் துலாமில் இருப்பது வியாபாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலித்தனம், நேர்த்தியான பேச்சாற்றல் இருக்கும். அதனால வியாபாரத்துல மிகப்பெரிய லெவல்ல கொடி கட்டி பறப்பாங்க. அறிவு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். சரிங்களா? இவங்களுடைய சமாதான பேச்சு, சமரச கோட்பாடு போன்றவை மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். சரிங்களா? அடுத்தது குரு துலாமில் இருந்தால் ஆன்மீக தத்துவங்களில் குழப்பம் ஏற்படும். ஆன்மீக தத்துவங்கள்ல முற்போக்குவாதியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க எல்லா கடவுளுமே சமம் தான், எல்லா மதத்தினரையுமே சமமா நடத்தணும், எல்லா கடவுளையுமே வணங்குவாங்க. சரிங்களா? ஆசான்கள் மூத்தவருடன் கருத்து வேறுபாடு. உங்களுக்கும் உங்களுடைய குருவுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. குரு துலாம்ல இருக்கிறவங்க தானா எல்லாத்தையுமே கத்துக்குன்னு வாழ்க்கையில முன்னேறுவாங்க. யாரையுமே மற்றவங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? குருவின் ஆதரவு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஆரம்பத்துல சில சறுக்கல்கள்லாம் ஏற்படும் கண்டிப்பா. அதற்கு பிறகு அனுபவம் ரீதியாக வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அனுபவ அறிவு அதிகமா இருக்கும். சரிங்களா? பட்டு திருந்துபவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? வித்யாகாரகன். சரிங்களா? அதாவது
யாரை நம்பியும் வாழ்க்கையை வந்து வாழாம தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். சரிங்களா? தோல்வியை கடந்து வெற்றி. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? முயற்சிகள் நெடுங்காலத்திற்கு பிறகே வெற்றி தரும். அது நிலையானதாகவும் இருக்கும். சனி துலாமில் இருந்தால் பொறுப்புணர்வு மிகுந்தவர்கள், கடின உழைப்பாளர்கள். சரிங்களா? கடினமான உழைப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா? அரசு வேலை, சட்டம், சமூக சேவை போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? இதை தவிர வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை வந்து இவங்க குவிப்பாங்க. தாழ்வான நிலையில் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி உண்டு. பொருளாதாரத்தில் நிதானமாக உயர்வடைவார்கள். வருஷம் இவங்க முன்னேறிக்கிட்டே போவாங்க. சரிங்களா? நேர்மையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். எதையுமே கடின உழைப்புக்கு பிறகுதான் வெற்றிகளை வந்து சந்திப்பாங்க. சரிங்களா? இதை தவிர சமூக சேவைகளில் மிக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சுக்கிரன் துலாமில் இருந்தால் இங்க இவர் ஆட்சி மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அழகு, கலை, காதல், திருமணம் எல்லாமே இவங்களுக்கு பிடித்தால் போல இருக்கும். பணம் லட்சுமி கவசம் போன்றது. சினிமா, கலை, டிசைன் துறைகளில் வளர்ச்சி, பரஸ்பர ஈர்ப்பு, மனதில் உற்சாகமான நிலை, பொருட்செல்வம், பணச்செல்வம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சுக்கிரன் துலாமில் இருப்பது ஒரு வகையில வந்து இவங்க ஆடம்பரமா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அந்த திசையில தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த திசை போயிட்ட உடனே பல மனக்கசப்புகள் வந்து ஏற்படலாம். சரிங்களா? அதனால இருக்கும் போதே அனைத்தையும் சேமிப்பது நல்லது. ஆடம்பரமா வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க. சரிங்களா? ராகு துலாமில் ஆடம்பரம், வெளிநாட்டு தொடர்புகள், லட்சிய மேம்பாடு எல்லாமே இருக்கும். ஒரு லட்சியத்தோட இவங்க செயல்படுவாங்க. சரிங்களா? பேராசை வந்து இருக்கும். மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும், அதிகமான வந்து ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வந்து வாழணும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஊர்லயே நாம தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். சரிங்களா? சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பேராசை காரணமாக தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சரிங்களா? பணம் வரும்போது எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு கடைசியில் நடுத்தருவில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால பணம் சம்பாதிக்கும் போது அதை சேமிக்கும் பழக்கத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது கேது துலாமில் இருந்தால், சரிங்களா, ஒரு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். அறிவாளியா இருப்பாங்க. அந்த அறிவு வந்து தொழில்துறைக்கோ இல்லைன்னா வேலைக்கோ வந்து பயன்படுமானா பயன்படாது. சரிங்களா? ஆசைகளை துறந்து வாழ்க்கையில சந்தோஷம் கூட கிடையாது, மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மனசுல நிம்மதி வந்து இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுவாங்க. அந்த நிம்மதியை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தனிமை உணர்வு வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? வாழ்க்கை துணை மீது அந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருக்குமானா அது சந்தேகம்தான். சரிங்களா? வாழ்க்கை துணை கிட்ட சண்டையும் போட மாட்டாங்க, அவங்க கூட ஒத்து வாழவும் மாட்டாங்க. ஏதோ கல்யாணம் பண்றோம், வாழ்க்கையை வாழறோம், போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதை தவிர பழமையான தொடர்புகள் சில நேரத்தில் விலக்கி புதிய பாதைகளை வந்து இவங்க தேடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கெல்லாம் இவங்க பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஒரு நல்ல அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஸோ நிச்சயமாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதுக்கான ரீப்ளே வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? பொதுவாகவே சுருக்கமாக சொல்லப்போனால் துலாமில் வந்து முதல் தரம் புதன் இருப்பது மிகவும் நல்லது.
அடுத்தது சுக்கிரன் இருப்பது மிகவும் நல்லது. சந்திரன் இருப்பது மிகவும் நல்லது. சனி இருப்பதும் நல்லது தான். ஆனால் அது எப்போ அப்படின்னா ஒரு 30 வயசுக்கு மேலே தான். ஆரம்பத்தில் ரொம்ப தாழ்வான நிலையிலிருந்து வாழ்க்கையில் வந்து படிப்படியான முன்னேற்றம் வந்து இவங்க கிடைப்பாங்க. எதையுமே கஷ்டப்பட்டு தான் இவங்க அடைவாங்க. சனி இருப்பதும் ஓரளவுக்கு நல்லது தான். ராகு இருப்பதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் வந்து குறிப்பிடுது. ஆனால் இவங்க பேராசைப்பட்டு தேவையில்லாமல் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. துலாம்ல ராகு இருந்து தசை நடத்தும் போது புக்தி நடத்தும் போதே ஒரு நல்ல பணம் வந்து உங்களுக்கு சேரும். அதை புத்திசாலித்தனமாக சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இதை தவிர ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வேற எந்த கிரகங்கள்னா செவ்வாய் இருப்பது கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமை தான் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சரிங்களா? மற்றபடி எந்த கிரகமும் இந்த இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு ஒரு நல்லது கிடையாது. பொதுவாகவே துலாம்ல வந்து ஒரு சுபர் வீடு தான். சரிங்களா? துலாம் வந்து ஒரு சுபர் வீடு தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்யாது. சரிங்களா? உங்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெடுதல்களை வந்து பெரும்பாலும் வந்து தரமாட்டாங்க. இப்போ சூரியன்லாம் துலாம்ல இருந்தானா அது வந்து நீசம் தான். சரிங்களா? என்னதான் நீசமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு அதாவது கிடைக்கும். தந்தையினோட ஆதரவு கிடைக்கலனா கூட மற்றவங்க கிட்ட இருந்து உதவி வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. சரிங்களா? சிம்மம் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை நீசபங்க ராஜயோகம் இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? குரு இந்த இடத்துல இருப்பது வந்து எல்லாமே வந்து ஆசிரியர்களுடைய மூத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கலனாலும் கூட தானாக சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, பட்டு திருந்துவீங்க அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால் குரு இந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெடுதல்கள் வந்து தராது. சரிங்களா? செவ்வாய் இருப்பதும் ஓரளவுக்கு காதல் வாழ்க்கையில் சில சண்டைகள் இருந்தாலும் நைட்டு வந்து சமாதானம் ஆகிடுவீங்க. ஸோ இந்த செவ்வாய் இருப்பதும் கூட ஓரளவுக்கு 50-50 அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கேது இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து பலன்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.